ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். அதாவது நம்ம முத்துக்குமரனை நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக வந்து பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி வந்து அவர் அந்த மனுஷன் வந்து புரணியெல்லாம் வந்து பேசவே மாட்டாப்புல. அது தாண்டி டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து முத்துக்குமரன். ஆனால் இன்றைக்கி ஒரே புலம்பல் அப்படியார் மட்ட புலம்பல் ஜாக்லின் கிட்ட. சொல்லப்போனால் அருண் பிரசாத் அவர்களை வச்சு செய்யணும்னா நினைக்கிறாப்புல. ஆனால் இது வந்து தப்பாக போயிடுமோ, இல்லை வந்து அது வந்து சரியாக ஆகுமோ அப்படிங்கிற பல குழப்பத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காப்புல. ஸோ அப்படி என்ன அருண் பிரசாத் அவர்கள் முத்துக்குமரனுக்கு வந்து செஞ்சார், ஏன் அவ்வளோ தூரம் வந்து முத்துக்குமரன் புலம்புன்னு புலம்பிகிட்ருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்மாலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கேமுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே போய் அந்த கேமை சுவாரஸ்யப்படுத்துகிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் வந்து செஞ்சுட்டே இருப்பாப்புல. பட் முத்துக்குமரனை வந்து பயங்கரமாக எதிர்த்துட்டு இருந்தார் நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தாப்புல முத்துக்குமரனுக்கு. சொல்லப்போனால் அருண் பிரசாத் எப்படி இருந்தார் அப்படின்னா, வெளியே போய் கூட நம்மளுடைய நட்பு வந்து தொடரணும் அப்படிங்கிற லெவலுக்கு. பட் இப்போ போயிட்டுருக்கிற நிலைமையை பார்த்தா அருண் பிரசாத்தே நினச்சா கூட, அவரே வந்து வேண்டி வந்து கூப்பிட்டா கூட முத்துக்குமரன், எப்பா சாமி தயவு செய்து என்னை விட்டுருக்கடா, எப்பா அருண் பிரசாத்தே உங்கள் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்புற அளவுக்கு வந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அருண் பிரசாத் அவர்கள் பண்ணியிருக்காப்புல. ஸோ எப்படி அது பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சைக்கிள் டாஸ்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா அந்த தொழிற்சாலையில். ஸோ அப்படி வந்து சைக்கிள் மிதிக்கும் போது ஒரு தப்பு பண்ணிட்டாப்புல. அதனால் வந்து பிக் பாஸ் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு தண்டனை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துக்கிட்டு முத்துக்குமரனை வச்சு பொலன்னு வந்து பொழந்தாங்க. அதில் வந்து அருண் பிரசாத் எக்ஸ்ட்ராவே பொழந்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதை தாண்டி எப்போ பார்த்தாலே அருண் பிரசாத் அவர்கள் வந்து மார்க் பண்ணுற மாதிரி பா அப்படின்னு சொல்கிறது, நீ வெறும் மவுத் பீஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே வந்து இருந்தார். இது வந்து நேற்றுக்கு மஞ்சரிக்கிட்ட வந்து பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணாப்புல. இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாரு அருண் பிரசாத். ஸோ பண்ணார் அப்படின்னா எனக்கு வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகி நான் ஏதாச்சும் பண்ணிவிடுவோன்னு எனக்கே ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருந்தார். அதே தான் இன்றைக்கி காலையில் ஜாக்லின் கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முத்துக்குமரன் சொல்லி புலம்பிட்டே இருந்தார். என்ன தான் பண்ணுறது எனக்கு வந்து புரியவே இல்லை, டைரெக்டாக அவர்கிட்ட போய் பேசிடலாமா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லை, தயவுசெய்து விட்டுரு, இந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து கேரி ஃபார்வர்டெலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து ஜாக்லினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, ஆமாண்டா உன்னை வந்து அவன் வச்சு செய்யணுன்ற உறுதியிலே வந்து எப்போதுமே வந்து இருந்துகிட்ருக்கான், எப்போ பார்த்தாலும் உன்னை தான் டார்கெட் பண்ணி அடின்னு அடிச்சுட்டே வந்து இருக்கான், அதுதான் நம்ம ஒதுங்கி போகணும்னு நினச்சா கூட அவன் உடவே மாட்டான் போல், அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உன்னை வந்து பண்ணிகிட்ருக்கான். ஆனால் முத்து நீ எப்படா இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற, பாவண்டா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்களில் ஒரு ஆள் இந்த மாதிரி டாக்ஸிக்காக இருந்து வின் பண்ணிட்டு போனாப்புல, அந்த மனுஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட யாருமே வெளியே போய் பெருசாக ரெகனைஸே வந்து பண்ணவே கிடையாது. இதே மாதிரி நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்களும் இதே ஆட்டிடியூடோட இதே மாதிரி பேசிட்டு வெளியே போனாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை டைட்டிலே வின் பண்ணிட்டு கூட யாருமே மதிக்க மாட்டாங்க, அவரோட கெரியரே அவ்வளோதான் காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல அருண் பிரசாத்தை பற்றி. பட் அருண் பிரசாத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. குறிப்பாக வந்து குறி வச்சா தப்பாது அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி அவர்களையும் முத்துக்குமரன் அவர்களையும் எப்போ பார்த்தாலும் டாமினண்ட்டாகவே வச்சிருக்கணும், அவங்கள வந்து வச்சு செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவிலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் பிரசாத் இருந்துகிட்டே இருக்கிறாப்புல. அது தாண்டி ஜாக்லின் வந்து ஒரு சூப்பரான அட்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அருண் பிரசாத்துக்கு சொன்னார். அது என்ன அப்படின்னா, இங்கே பாருடா நீ டாஸ்க்காக வந்து பாரு, எப்போ பார்த்தாலே அவங்கள நோண்டிகிட்டே இருக்கணும்னு நினைக்காத, ஏன்னா நீ அதை பற்றி மட்டும்தான் வந்து யோசிக்கிற, அதுதானே நீ எதுவுமே யோசிக்கவே மாட்டேங்கிற, இந்த கேமுக்கு என்ன பண்ணலாம், இதை எப்படி சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படி யோசிக்கவே மாட்டேங்கிற. முத்துக்குமரன் ஏதாவது சொல்கிறான்னா அவனுக்கு அகைனஸ்ட்டாக நம்ம ஏதாவது பேசிடணும், இப்படி தான் வந்து இருந்துகிட்ருக்க, இது ஒன்றும் சரியில்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி முத்துக்குமரன் செம்ம காண்டில் இருக்காப்புல அருண் பிரசாத் மேலே. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு பெரிய டாஸ்க் வந்து அந்த டாஸ்கில் இவங்க 2 பேரும் வந்து எதிரும் புதிருமாக மாறி சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன, முத்துக்குமரனை வந்து இவ்வளோ தூரம் வந்து அசிங்கமாக பேசுகிறாரு அருண் பிரசாத், அவரை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.